ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் ரொம்ப பிஸியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்களாக்கும், இப்போ வந்து ஒரு வாரமாக வந்து பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு காலேஜ் லீவ் விட்டுருந்தாங்களா, இன்னிலேருந்து காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. என் பசங்களுக்கு இன்னும் முடியலை. புத்தாண்டு கழிச்சு தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரீட்சைனால இன்றைக்கி காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா காலங்காலத்தில் விளையாண்டு எழுந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு சரி தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் இப்போ சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு தோசை மாவு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் என் பொண்ணுக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து இந்த வெள்ளி கம்மல் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச கம்மல் தான். நல்லா அழகாக இருந்துச்சு. கோல்டு கலரும் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு. பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஒரு வாரமாக வீட்டில் இருந்தாலும் அது கம்மல் போடவே இல்லை, கழட்டி வச்சுருந்துச்சு. சரி அது வந்து நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு சோடா உப்பு போட்டு தண்ணீரை கொதிக்க வச்சு சோடா உப்பு போட்டு அந்த கம்மலை தூக்கி போட்டு அந்த சோடா உப்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கும் நல்ல வெள்ளி கம்மலாக இருந்தாலும் சரி, கொலுசாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த கோல்டு கம்மல் செயின் இது வேணா இருந்தாலும் சரி, நம்ம போட்டோம்னாக்கும் நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. இந்த வேண்டாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். செம்மையாக அப்படி புத்தம் புதுசு மாதிரி அப்படி பளபளன்னு மின்ற மாதிரி இருக்கும். அதை தான் நான் போட்டு எல்லாத்தையும் கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். காது மொட்டையாக இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இப்போ எடுத்து அதை ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சோன்னா அந்த கல் வந்து சூப்பராக மின்னுச்சுங்க. நல்லா இதோட நேராக பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. அதுக்காண்டி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரில. என் பொண்ணு காலைல வந்து பார்த்திங்கனாக்கும் சாப்பாடு எப்போவுமே செஞ்சு கொடுத்துருவேன். இன்றைக்கி எந்த சாப்பாடும் செய்யலை, லேட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா பசங்களும் ஒன்று போல் ஸ்கூலில் இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆளுக்கான சமைக்கிறது பார்த்தோமா அலுப்பாக இருக்கும் இல்லையா, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இப்போ தோசை ஊற்றி கொடுத்துட்றேன். மேகி தாங்க மம்மி, இன்றைக்கி நான் 3 மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு மேகி வாங்கி கிண்டி கொடுக்கலான்ட்டு வசீமா வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வசீம் வாங்க போயிருக்கான்னு வரல. சரி கம்மலை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அது ரெடி ஆயிரும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மல் வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க. நேராக பார்க்கவும் நல்லா கல் வந்து பளபளன்னு மின்னுச்சு. வீடியோக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. சரி இங்கிட்டு வந்து மேகி வந்து ரெடி பண்ணியாச்சு. மேகிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தக்காளி இல்லை. தக்காளி இல்லாமல் வீட்டில் தக்காளி வந்து காலி ஆயிடுச்சு. சரி காலங்காலத்தில் வந்து கடையில் போய் வாங்குறதுக்கு எச்சப்பட்டுக்கிட்டு அது வந்து என் பொண்ணு என்கிட்டயே போட்டு சும்மா தக்காளி இல்லாமல் மேகி கிண்டிட்டு இருந்துச்சு. நான் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். சரி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மேகி கொண்டு போட்டுன்னு சொல்லிட்டு இப்போ தோசை ஊற்ற போகிறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தோசை ஊற்றி அப்படியே தோசை தவா சுற்றி தடவி நான் கீழே போட்டுருவேன். அது எனக்கு எப்பயுமே அந்த பழக்கம் இருக்குங்க. நான் ஏன்டா நம்ம வெளியே வைக்கிறோம் கரப்பாம்பூச்சி ஏதாவது மேலே போயிருக்கலாம் இல்லையா, நான் மொத்தம் கழுவிடுவேன். கழுவுனாலுமே நான் ஒரு குட்டி தோசை ஊற்றி நான் கீழே போட்டு தான் தோசை ஊற்றுவேன். இப்போ தான் என் பொண்ணுக்கு தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன். வசீம் வந்து பார்த்திங்கன்னா மதரசா போயிட்டான். காலையிலே மதரசா போயிட்டான். வந்தபோது தான் அவனுக்கு தோசை ஊற்றிக்கணும், நீ தண்ணி எழணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. காலைல பொதுவாகவே ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு பசங்க கிளம்புனாக்கும் அன்றைக்குள்ளே ரொம்ப காலைல பிஸியாக தான் இருப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி காலை வந்து ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. வச்சிருந்த சட்னி இருந்தது. அதோட தோசையை ஊற்றி நாஷ்டா லைட்டாக சாப்பிட்டா போஞ்சிட்டு அதுக்காண்டி தோசையை ஊற்றி சட்னி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பிஞ்சிலேருந்து வந்த பயிர் தாங்க. அதை வந்து அவிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஏன்னா நம்ம வந்து இந்த ரோட்டில் வச்சு அடித்து தான் எடுப்பாங்க. நான் அடுத்த வீடியோவில் எப்படி அதை எடுக்கிறாங்க காட்டுறேன் நான். அதை வந்து ரோட்லேருந்து கல்லுனால வந்து கல்லாக இருக்கும். கல்லாக அப்புறம் நம்ம வந்து அதை கொஞ்சம் கந்தப்பாக்குன்னு சொல்லுவாங்க. அது கல்லப்புறம் பெருக்கி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அரிக்கணும். அரிச்சா கூட வந்து நம்ம கல் வரும். ஏன்னா இது வந்து நம்ம ரோட்டில் போட்டு அடித்து அள்ளுறாங்க பார்த்தீங்களா. கடையில் வாங்குகிற பயிரில் கல் இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் வீட்டில் நம்ம பிஞ்சையில் வந்து வீட்டில் எடுக்கிற பயிரில் வந்து கண்டிப்பாக கல்லும் இருக்குங்க. அதுக்குத்தான் அரிப்பாங்க. அந்த அரிக்கிறதே நான் கற்றுக்கிட்டது தான். எனக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவு நான் அரைச்சி அப்படி எடுத்துப்பேன். அப்படி இருந்துமே 3-4 கல் இருந்தது பாருங்கள். அரைச்ச பிறகு அப்படி குக்கரில் தண்ணி ஊற்றி சரி விசில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சிட்டேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு தவணை வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசிலே குழஞ்சிரும், அல்லது 3 விசிலில் ரொம்ப களியாகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ஃபஸ்ட்டு தான் தெரியல. இன்றைக்கி வந்து சொதப்பிருச்சுங்க. ரொம்ப நான் கொலையை விட்டுட்டேன். அதை நான் வச்சதோட எடுத்தது ஃபினிஷிங் நான் எடுக்கவே இல்லை. சொதப்பிருச்சு. இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு நல்லா எடுத்து காட்டுறேன். அதோட காலையில் டீயே குடிக்கலைங்க. டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு இப்போ டீ போட்டு குடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஞ்சையில் வந்ததாங்க. அது வந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனாலவே தோசை போடுறதுக்கு நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது சோம்பேறித்தனம் ஏற்படும். சரி என்ன பண்ணுறது, கடையில் வேணால் காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா, வீட்டிலேருந்து நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், பிஞ்சையில் வர்றது தானே சொல்லிட்டு நல்லா நிறையா உளுந்து எவ்வளோ தேவையோ அது தக்கன போட்டுக்கலாம். நான் தோசை போடும்போது எப்போயும் வடைக்கும் போடுவேன். வடைக்கு போடலை. ஏன்னா அதை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுனால நான் வடைக்கு போடலை. சரி காலை தோசைக்கு மாவாட்டன்னு சொல்லிட்டு இப்போ தோசைக்கு வேறு மாவாட்டிட்டுறேன்.
பாத்திரத்தை பூரா வெளியே அள்ளி போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் தான் பாத்திரம் தேய்க்கணும். இன்னும் வசிம் வந்து வரல. இன்னும் பாச்சா தூங்கிக்கிறதுக்கு எந்திரிக்கவில்லை. என் பொண்ணு வந்து காலேஜுக்கு கிளம்பிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, வசீம் வந்து மாசா விட்டு வந்துட்டாங்க. அவனுக்கு தோசை ஊத்தி குடுத்துட்டு, அப்படியே பாச்சாக்கு ஊத்திக்கலான்ட்டு அவன வந்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருந்தேன். வசீம் பார்த்தீங்கன்னாக்கும், அவருக்கு எப்பயுமே சாப்பிடும்போது வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. உப்பு பத்தலையாம். அதுக்காண்டி என்ன செஞ்சான், திருப்பி போய் உப்பு எடுத்துட்டு வந்து சட்னி நல்லா ஊற்றி அதை ஊற்றிக்கிட்டு கிடந்தான். என்னடா பண்ணுற சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு உப்பு வேணும், உப்பு பத்தல, சப்பட்டின்னு இருக்குது அப்படின்ட்டு இருந்தான். அதோட சரி பசங்க தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் வெளியே அள்ளி போட்டிருக்கேன். வேறு கழுவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வேலை வேறு இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வெறும் பாத்திரம் தேய்க்கிற வேலை தான் இருக்குது. நீ லஞ்சு தான் என்னென்னங்கவும் லஞ்சுக்கு தனியாக வீடியோ எடுக்கணுங்க. இப்போ வந்து எங்கள் தெரு இப்படி தான் இருக்குது. வேலையெல்லாம் முடிஞ்சு தண்ணி வண்டி வரும். தண்ணி வண்டி வந்தோடனே தண்ணி ஐட்டமாக்கும் எங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. தண்ணி வண்டி வந்துச்சா, அது 2 குடம் தண்ணி இருந்தேன். அதனோட இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரே பிஸியாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு இப்படி தான் போச்சு. தண்ணி வண்டி வந்துச்சு, தண்ணி எடுத்தவொடனே வேலை முடிஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம வந்து மெகா 22 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.